இடுவாய் மக்கள் பிறப்பிலேயே ஒரு போராட்ட குணம் கொண்ட ஒரு மக்கள். அவங்க மத்தியில இந்த மக்கள் விரோத ஒரு இயற்கை வளத்துக்கு விரோதமான ஒரு செயலை 100% முறையில அறவழி போராட்டத்தை மக்கள் வெளிப்படுத்தினால என்னமோ இன்னைக்கு வரைக்கும் அரசாங்கம் மக்களை கண்டுக்க மாட்டேங்கிறாங்க. ஒரு பொறியியல் கல்லூரி வேணும், ஒரு மருத்துவக் கல்லூரி வேணும், ஒரு மல்டி ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல் கொண்டு வாங்கினா மக்கள் போராடுறாங்க. நாங்க காலங்காலமா விவசாய மாநகராட்சியும் மாவட்ட நிர்வாகமும் மதிப்பிற்குரிய முதலமைச்சர் அவர்களுக்கு இந்த ஒரு இக்கட்டான நிலையை கொண்டு சேர்த்து ஒரு போர்க்கால அடிப்படையில இதற்கு ஒரு தீர்வு காண்றது மட்டும்தான் ஒரு சொல்யூஷன். ஆரம்பிக்கிறதுக்கு துப்புரவு பணியாளர் நீங்க போட்டாலுமே அந்த துப்புரவு பணியாளர்கள் நோய் வாய்ப்படுவாங்க. அந்த அளவுக்கு அந்த குப்பைகள் கேவலமா இருக்கு. நம்ம வாட்டுக்கு நம்ம வேலையை பண்ணலாம்னு மும்பரமா நீங்க வேலை செஞ்சுட்டு இருந்தீங்கன்னா அந்த மக்களோட போராட்ட குணங்கிறது படிப்படியா ஆக்ரோஷமான நிலைமைக்கு மாறுறதுக்கு அரசாங்கம் விடக்கூடாது. எல்லாத்துக்கும் வணக்கங்க, நான் உங்க மங்கள மகேஷ். கடந்த 30 நாட்களாக திருப்பூர் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய இடுவாய் என்ற கிராமத்தில் இருக்கிற விவசாய மக்கள், பொதுமக்கள் தங்களுடைய வாழ்வாதாரத்தை தொலைத்து, தங்களுடைய வருமானத்தை தொலைத்து, தங்களுடைய எதிர்கால சந்ததிகளுக்கு ஒரு ஆரோக்கியமான, ஒரு இயற்கையான, ஒரு நல்ல சூழலை உருவாக்கி கொடுக்க வேண்டும் என்று தங்களுடைய அடிப்படை வசதிக்காக போராடுகின்ற ஒரு சூழ்நிலையை இன்னைக்கு திருப்பூர் மாநகராட்சி ஏற்படுத்தியிருக்கிறது. கடந்த 4.5 ஆண்டுகால திடக்கழிவு மேலாண்மையில் தவறிழைத்துக் கொண்டிருந்த திருப்பூர் மாநகராட்சி அதன் விளைவாக ஒவ்வொரு கிராமமாக சென்று குப்பைகளை கொட்டும் பணிகளை செய்து வந்தார்கள். ஒவ்வொரு பகுதியிலுமே விவசாய பெருமக்கள் போராட்ட குணத்தை வெளிப்படுத்தியதால் இன்றைக்கு வேற வழி இல்லாமல் திருப்பூர் மாநகராட்சிக்கு சொந்தமான இடம் இடுவாய் என்ற கிராமத்தில் உள்ளது. அந்த இடத்தில் குப்பை கொட்டுவதற்காக இன்னைக்கு அந்த இடுவாயில் இருக்கக்கூடிய விவசாயத்தை அழிக்கும் நோக்கில அங்க குப்பைகளை கொட்டி அங்க இருக்கிற நிலத்தடி நீரை, அங்க இருக்கக்கூடிய மண் வளத்தை, வளம் மிகுந்த மண்ணை மலட்டு மண்ணா மாத்திரக்கான வேலைகள்ல திருப்பூர் மாநகராட்சி ஈடுபட்டு இருக்குது. இதை எதிர்த்து முதல் கட்டமா மக்கள் காத்திருப்பு போராட்டம் நடத்தினாங்க. இடுவாய் கிராம மக்கள் கிட்டத்தட்ட ஒரு 2000-3000 மக்களுக்கு மேல அங்க கூடி, விவசாய மக்கள் கூடி காத்திருப்பு போராட்டத்தை நடத்தினாங்க. அதற்கு ஒரு பதிலும் கிடையாது, ஒரு அதிகாரி பேச்சுவார்த்தைக்கு வர கிடையாது. அதுக்கப்புறம் மக்கள் எழுச்சி கொண்டு சாலை மறியலுக்கு போனாங்க. அந்த ஒரு செவி கொடுக்கிற நிலைமையில அரசாங்க அதிகாரிகள் கிடையாது. அதையும் தாண்டி நம்மளோட குரல் அரசாங்க செவிகளுக்கு சென்றடைய வேண்டும் என்பதற்காக திருப்பூரில் இருக்கக்கூடிய ரயில் நிலையத்துக்கு அருகில் இருக்கக்கூடிய குமரன் சிலைக்கு முன்பாக இன்றைக்கு 5000 மக்களுக்கு மேலாக அங்கு கூடி தங்களுடைய உணர்வுகளையும் தங்களுடைய எதிர்ப்புகளையும் அரசாங்க செவிகளுக்கு கொண்டு சேர்க்கும் முயற்சியை ஏற்படுத்தினார்கள். இந்த மாதிரி சட்டத்துக்குட்பட்டு ஜனநாயக முறையில அறவழி போராட்டத்தை மக்கள் வெளிப்படுத்தினால என்னமோ இன்னைக்கு வரைக்கும் அரசாங்கம் மக்களை கண்டுக்க மாட்டேங்கிறாங்க. இவ்வளவு தூரம் மக்கள் ஏன் போராடுறாங்க? இது ஏன் அரசாங்கம் புரிஞ்சுக்க மாட்டேங்குது? அவங்க அங்க இடுவாய் பகுதியில ஒரு பொறியியல் கல்லூரி வேணும், ஒரு மருத்துவக் கல்லூரி வேணும், ஒரு மல்டி ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல் கொண்டு வாங்கினா மக்கள் போராடுறாங்க. நாங்க காலங்காலமா விவசாயம் பண்ணிட்டு இருக்கோம். இங்க விவசாயம் பண்ணி இங்க இருக்க காய்கறிகள், இங்க இருக்க அறுவடை செய்யப்படுகிற வெங்காயத்தை இந்த சுற்று இருக்கிற மாவட்டத்துக்கு எல்லாம் கொண்டு சேர்க்கிறாங்க. இருக்கக்கூடிய மக்களுக்கு ஒரு அடிப்படை தேவையான உணவை வழங்கி கொண்டிருக்கின்ற ஒரு விவசாயிகளின் வாழ்வாதாரத்தை அளிக்கும் நோக்கில் நீங்க செயல்படுறதுதான் மக்கள் கண்டிக்கிறாங்க. நீங்க இங்க குப்பையை கொட்டி நாங்க சட்ட ரீதி எல்லாத்தையும் பண்றோம்னு சொல்றீங்க. இதுவரைக்கும் திருப்பூர் மாநகராட்சியில 60 வார்டுகள்ல கொட்டப்பட்ட குப்பை கிட்டத்தட்ட ஒரு 50,000 டன்னுக்கு மேல அந்த குப்பை தேங்கி கிடக்குது. ஒரு 30-40 நாட்களுக்கு மேல அந்த குப்பைகள் இன்னைக்கு வரைக்கும் எடுக்க முடியாத சூழ்நிலை இருக்குது. ஏன்னா எங்கேயுமே கொண்டு கொட்ட முடியாத நிலைக்கு திருப்பூர் மாநகராட்சி தள்ளப்பட்டிருக்கு. இந்த 30-40 நாள் அந்த கெமிக்கல், அந்த பிளாஸ்டிக், அந்த மக்கும் குப்பை, மக்காத குப்பை எல்லாம் கலந்து இன்னைக்கு விஷமா மாறி நிக்குது. அந்த விஷத்தை கொண்டு ஒரு இயற்கை வளம் மிகுந்த ஒரு மண்ணில கொட்டன்னு சொல்றீங்க. இதை எப்படி அந்த மக்கள் ஏத்துக்குவாங்க? கண் முன்னாடி நம்மளோட வளங்கள் எல்லாமே கொள்ளை போகுது அப்படின்னு நினைக்கும் போது எந்த ஒரு பொதுஜனம் தான் களத்துக்கு போராடாம இருப்பாங்க? அதுவும் இடுவாய் மக்கள் பிறப்பிலேயே ஒரு போராட்ட குணம் கொண்ட ஒரு மக்கள். அவங்க மத்தியில இந்த மக்கள் விரோத ஒரு இயற்கை வளத்துக்கு விரோதமான ஒரு செயலை 100% இந்த மக்கள் ஏத்துக்க மாட்டாங்க. கண்டிப்பா அடுத்த இடத்துக்கு அவங்க போராட்டம் செல்லதான் போகுது. இதற்கு முழு தீர்வு நம்ம திருப்பூர் மாநகராட்சியும் மாவட்ட நிர்வாகமும் மதிப்பிற்குரிய முதலமைச்சர் அவர்களுக்கு இந்த ஒரு இக்கட்டான நிலையை கொண்டு சேர்த்து ஒரு போர்க்கால அடிப்படையில இதற்கு ஒரு தீர்வு காண்றது மட்டும்தான் ஒரு சொல்யூஷனா இருக்கும். ஆனா அதெல்லாம் விட்டுட்டு ஜனநாயக முறையில போராடுற மக்களை எப்படி எல்லாம் அவங்களோட கருத்துக்களை எப்படி நசுக்கலாம், அந்த கருத்துக்கள் எப்படி வெளியே தெரியாம பாத்துக்கலாங்கிறதுல குறிக்கோளா இருக்காங்க திருப்பூர் மாநகராட்சியும் திருப்பூர் மாவட்ட நிர்வாகமும். மக்களோட போராட்டத்துக்கு செவிசாச்சா உங்களுக்கு என்னதான் கொஞ்சம் போது? முதலமைச்சருக்கு உங்களோட இந்த கோரிக்கையை எடுத்துட்டு போங்களே. ஒரு 10 நாளைக்கு நீங்க குப்பை கொட்ட முடியுமா? அதுக்கப்புறம் எங்க கொண்டு கொட்டுவீங்க? இடுவாய் தாண்டி இன்னொரு கிராமத்துக்கு நீங்க எங்க போவீங்க? அந்த 10 நாளுக்கு கொட்டி வச்ச குப்பையை நீங்க அப்புறப்படுத்துறதுக்கு மாற்று ஏற்பாடு கிடையாது. வேற பிளான்ட்டுக்கு எடுத்துட்டு போறேன்னு சொல்றீங்க. அங்க தரம் பிரிக்கிறதுக்கே உகந்த குப்பை இல்லாது, குப்பையே கிடையாது, அது விஷம். அந்த விஷத்தை எப்படி நீங்க தரம் பிரிப்பீங்க? அந்த விஷத்தை தரம் பிரிக்கிறதுக்கு துப்புரவு பணியாளர் நீங்க போட்டாலுமே அந்த துப்புரவு பணியாளர்கள் நோய் வாய்ப்படுவாங்க. அந்த அளவுக்கு அந்த குப்பைகள் கேவலமா இருக்கு.
இதற்கெல்லாம் ஒரு நிரந்தர தீர்வு காணாம இடுவாயில் இருக்கக்கூடிய மக்கள், போராடுகிற மக்களை ஒடுக்கிற வகையில நீங்க செயல்பட்டு இருக்கீங்க. ஜனநாயக முறையில மக்கள் போராடுறாங்க, நிச்சயமாக அவங்க குரல் ஒழிச்சே ஆகணும். இது கண்டிப்பா அரசாங்கம் தங்களுடைய கோரிக்கைகளை, மக்களோட கோரிக்கைகளை ஏத்துக்கிட்டு அவங்ககிட்ட பேச்சுவார்த்தைக்கு வந்தா மட்டும்தான் அதுக்கு சொல்யூஷனு. மற்றபடி அவங்க என்னவோ போராடிட்டு போறாங்க, நம்ம வாட்டுக்கு நம்ம வேலையை பண்ணலாம்னு மும்பரமா நீங்க வேலை செஞ்சுட்டு இருந்தீங்கன்னா அந்த மக்களோட போராட்ட குணங்கிறது படிப்படியா ஆக்ரோஷமான நிலைமைக்கு மாறுறதுக்கு அரசாங்கம் விடக்கூடாது. என்றைக்குமே ஒரு சட்ட ஒழுங்கு பாதுகாக்கிற இடத்துல இருக்க அரசாங்கம் அந்த சட்ட ஒழுங்கை கையை மீறி போகாத அளவுக்கு அவங்கதான் பாத்துக்கணும். எல்லா இடத்துக்குமே அதுதான் விருப்பம். இங்க அமைதியா வாழ்ந்துட்டு இருக்க மக்களுக்கு எந்த ஒரு இடையூறும் நடக்கக்கூடாது. நிச்சயமாக சட்டத்துக்கு அப்பாற்பட்டு எந்த மக்களும் போராடணும்னு நினைக்க மாட்டாங்க. அந்த நிலைக்கு நீங்களும் தள்ளிட்டு போக கூடாதுன்னு ஒரு பணிவான வேண்டுகோள திருப்பூர் மாநகராட்சி நிர்வாகத்தையும் திருப்பூர் மாவட்ட ஆட்சியர் முதற்கொண்டு அத்தனை அரசு அதிகாரிகிட்டையும் மன்றாடி கேட்டுக்கிட்டு இந்த காணொலியிலிருந்து விடைபெறுகிற. நன்றி. நான் உங்க மங்கள மகேஷ்.